குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன். நான் உங்கள் விஜய் ராகுல் வரண்டாரேஸ் டீம்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பயாலஜி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ உயிரினங்களை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாப்பிக்கு? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? எப்படி உயிரினங்களை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச டே 9 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நேராக கிளாஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப எத்தனை வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அது எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. முதல்ல எத்தனை வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அதாவது உயிரினங்களை 2 கிங்டங்களாக பிரிக்கிறாரு நம்மளோட கெரோலஸ் லினேயஸ் அவர்கள். கால் லினேயஸ்ன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. ஸோ அவருடைய அந்த 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுறாரு, பிளான்ட் மற்றும் அனிமல் அப்படிங்கிறார். அதாவது நம்மளுடைய கார்ல் லினேயஸ் அவர்கள் உயிரினங்களை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். பிளான்டே மற்றும் அனிமலியா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறார். அடுத்து 3 கிங்டங்களாக பிரிக்கக்கூடியவரின் பெயர் ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல். இவர் என்ன பண்ணுறாரு, புரோட்டிஸ்டா, பிளான்ட்டு, அனிமல்னு 3ஆவதாக ஒரு கிங்டமும் புரோட்டிஸ்டான்ற கிங்டமும் உள்ளே கொண்டு வராரு. ஸோ அப்படியே தமிழில் பார்க்கணும் அப்படின்னா ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிறவர் புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமல் அப்படிங்கிற இந்த 3 கிங்டமும் கொண்டு வர்றார். இந்த புரோட்டிஸ்டானா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து கோப்லாண்ட் என்ன பண்ணுறாரு, 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வர்றார். அது என்ன 4 கிங்டம்? மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட்டு, அனிமலுங்கிறார். மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட், அனிமல் எல்லாத்துலேயுமே கடைசி 2 சேமாக தான் இருக்குது. பிளான்ட் அனிமலாக தான் இருக்குது. இங்கே புரோட்டிஸ்டாவை சேர்த்துருக்காங்க, இங்கே மொனிராவை சேர்த்துருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 பெரும் பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது. அது என்னன்னு சொல்கிறோம், மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகைகளாக பிரிக்கிறோம். ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், பிளான்ட்டுகள், அனிமல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5 பெரும் பிரிவுகளை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R.H. விட்டேக்கர். சயின்டிஸ்ட் பேர் என்ன? R.H. விட்டேக்கர். இந்த R.H. விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த R.H. விட்டேக்கருடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே தான் ஏற்கனவே போத்திருக்கோம், 5 கிங்டம் வரைக்கும் சொல்லிட்டோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக 6th 7th போய்கிட்டே இருக்குது. மேபி கேட்டால் நம்ம 5 கிங்டம் தாண்டி கேட்குறதில்ல. மேபி கேட்டால் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கார்ல் வூஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆர்கியா அப்படிங்கிற ஒரு கிங்டமை ஆட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? ஆர்கியா அப்படிங்கிற ஒரு கிங்டமை ஆட் பண்ணியிருக்காரு. இதுவே 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு தாமஸ் கெவாலியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியான்னு 2ஆக பிரிச்சிருக்காரு. யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காரு. மேபி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக இது கேட்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் 6 கிங்டம் மற்றும் 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 6 உலக கோட்பாடின் முறை, 7 உலக கோட்பாடின் முறை, வகைப்பாடின் முறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கொடுத்தவங்க 2 பேரும் யார் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப உயிரினங்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கிங்டங்களாக, பெரும்பிரிவுகளாக இப்படி பிரித்தாலும் அந்த பிரிவுகள் எல்லாமே ஏதோ ஒரு டொமைன்லேருந்து வந்திருக்கும். டொமைன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு களங்கள்லேருந்து வந்திருக்கும். களம் அப்படிங்கிறப்ப அதோடைய அந்த உருவாக்க முறை, அந்த 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 உருவாக்க முறை, அதோடைய வாழ்வியல் முறையெல்லாம் சேர்த்து மொத்தமே 3 களங்கள் தான் சொல்கிறாங்க. ஒன்று பேர் பாக்டீரியா, இன்னொன்று பேர் ஆர்கியா, இன்னொன்று பேர் யூகேரியாங்கிறாங்க. சரிங்களா? ஸோ 3 டொமைன்கள் இருக்குது, பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியான். நம்ம R.H. விட்டேக்கர் சொல்லக்கூடிய அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த பாக்டீரியான்றது மொனிரா வகை, பாக்டீரியான்ற அந்த களத்திலேருந்து உருவானது தான் இந்த மொனிராவுடைய பெரு உலகமாக கிங்டமாக இருக்குது. மீதி யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறப்ப புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல். அதான் தமிழில் சொல்லணும்னா பாக்டீரியாவிலேருந்து வந்தது தான் மொனிரா, யூகேரியாவிலேருந்து வந்தது தான் புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கேள்வி வரும்,
விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு தி பாக்டீரியல் டொமைன் அமங் தி 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஐம்பெரும் உலகங்களில் பாக்டீரியாவை களமாக கொண்ட உலகம் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு என்னவா இருக்கும்? மொனிரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் 3 முக்கியமான டொமைன்னு சொல்லி பார்க்குறோம். அதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியாங்கிறாங்க. ஸோ ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படிங்கிறோம். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதுக்கு ஒரு பட்டப்பேர் சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாக்டீரியா பேர்லேயே இருக்குது. யூகேரியா அப்படிங்கிறது யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ் மற்றும் யூகேரியாட்ஸ். கமெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், டே 1 அப்போ ப்ரோகேரியாட்னா என்னன்னு நடத்தினேன், யூகேரியாட்னா என்னன்னு நடத்தினேன், யூகேரியாட்னா என்ன வித்தியாசம், ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் யாராவது சொல்லுங்கள். சரிங்களா? அப்போ இது 3 தான் சில முக்கியமான களங்கள். அந்த களங்களில் பேருலகங்களில் எப்படி பிரியுது அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்த்துடலாம். சரியா? ஸோ மெயினாக டொமைன் ஆர்கியா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு டொமைனாக இருக்கக்கூடியது டொமைன் ஆர்கியா. ஸோ இந்த ஆர்கியான்ற டொமைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு பட்டப்பேர் பார்த்தோம். என்ன சொன்னோம்? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஏன் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிங்கிள் செல் மல்டிபிள் செல் தான் வித்தியாசமா? இன்னும் யோசிச்சு சொல்லுங்கள். ப்ரோகேரியாட்ஸ்க்கும் யூகேரியாட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? கமான். தவறு. யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் தான் சிங்கிள் செல் மல்டிபிள் செல். வெரி பேட். யூகேரியாட்ஸ்னால் என்னது? யோசிச்சு சொல்லுங்கள். அதுக்குள்ளேயே நான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுக்கு ஏன் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னு பேர் வைக்கிறாங்க? நார்மலாக மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள்லையோ இல்லை நார்மலாக உயிரினம் வாழக்கூடிய சூழ்நிலைகள்லையோ இது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வல்கனோவுடைய வாய்கள், வல்கனோவுடைய வெண்ட்டில், ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸில், ஒரு போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்கக்கூடியதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஒரு எக்ஸ்ட்ரீமோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு பாருங்கள். எரிமலை வாய்ப்பகுதிகளில், வெந்நீர் ஊற்றுகளில், துருவ பனிப்பாலங்களில், இந்த இடத்துலலாம் தான் உங்களுக்கு என்ன இருக்குமா? நம்மளோட எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ இவங்களால் ஆக்சிஜனை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் சன்லைட்டையும் அங்கே இருக்கக்கூடிய சல்ஃபைடு, ஹைட்ரஜனு, கெமிக்கல்ஸை வச்சு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு கெமிக்கல்ஸை வச்சு என்ன பண்ணிக்க முடியுமா? உருவாக்கிக்க முடியுமா? ஸோ அதனால தான் இதுங்களுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், இப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னா, ட்ரூவான நியூக்ளியஸ் இல்லைன்னா அப்படி ப்ரோகேரியாட்டு, ட்ரூவான நியூக்ளியஸ் இருந்தது அப்படின்னா அது யூகேரியாட். ஸோ உட்கரு இருக்கா இல்லையான்றதை வச்சு தான் இங்கே உங்களுக்கு ப்ரோகேரியா யூகேரியாட்டுன்னு பிரிக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே, டன். ஸோ தனக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜனை எரிமலை வாய்களிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதுனால் இது என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணிய மெத்தனோஜன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ், உப்பு நிறைந்த பகுதிகளில் வாழக்கூடிய ஹாலோஃபைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்கியா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அடுத்து டொமைன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறப்ப தே ஆர் ப்ரோகேரியாட்டிக், ட்ரூவான நியூக்ளியஸுடைய ஒரு ப்ரோகேரியாட்டிக் அனிமல்ஸாக இருக்கும். குரோமோசோம்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். மேக்ஸிமம் பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது 70S அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிபோசோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? 70S ரிபோசோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பாக்டீரியாவோட செல் சவ்வானது பெப்டிடோகிளைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களால் உருவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாக்டீரியாஸால் டீகம்போசர்ஸாகவும் ஆக்ட் ஆக முடியும், ஃபோட்டோசிந்தசைசர்ஸாகவும் ஆக்ட் ஆக முடியும், நோய் பரப்பிகளாகவும் ஆக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ பாக்டீரியாலே நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியான்னு நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கலாம். அடுத்து சைனோ பாக்டீரியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாக்டீரியா ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ கிரீன் ஆல்கேவாக இருக்குமா? இதுவால் என்ன பண்ண முடியுமா? ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? சரிங்களா? ரைட். வேறு என்ன இருக்குது இதில் முக்கியமாக? சரி, ஓகே, தமிழில் பார்த்துருவோம். ஸோ ப்ரோகேரியாட்டுகள், சரிங்களா, இதில் 70S வகையை சேர்ந்த ரிபோசோம்கள் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். செல்லுடைய சுவர் வந்து பெப்டிடோகிளைக்கன்களால் உருவாக்கம் செய்யப்பட்டது. இது வந்து சிதப்பைவைகளாகவும்
ஒளிச்சேர்க்கைகளாகவும் இந்த மாதிரி ஒவ்வொரு உருவம் கொண்டவைகளாக என்ன இருக்குன்றாங்க, இந்த பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது உங்களுக்கு பாக்டீரியாவுடைய வகைகள். அடுத்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. வேற என்ன? வேற ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நீல பச்சை பாசிகள் புவியின் தொடக்க காலமான ஜியாலஜிக் காலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ததன் மூலம் புவியின் காற்று, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோபாக்டீரியாக்களால் என்ன பண்ண முடியும்? ஆக்சிஜன் உருவாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் மெயினான பாயிண்ட். சரியா? சரி, ரைட். அடுத்து மூணாவது டொமைனான யூகேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டொமைன். என்ன டொமைனு? யூகேரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டொமைன். ஓகேவா? இங்கிலீஷ் புக்கு ஆர்டர் பண்ணீங்க, டெலிவரி ஆகலையா? கீழே சப்போர்ட் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். சரியா? சரி, ரைட். டொமைன் யூகேரியா, மூணாவதாக இருக்கக்கூடிய யூகேரியா அப்படிங்கிறது யூகேரியாட்டிக் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம், நம்மளுடைய டொமைன் யூகேரியாவுக்கு கீழே வந்துடும் சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடியது சில இது 80 years-ஆகவும் இருக்கும், சில இது வந்து 70 years-ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த யூகேரியாட்டுக்கு கீழே தான் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல்னு சொல்லிட்டு இந்த 4 கிங்டமும் 4 பேருலங்குகளும் வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்லையும் அதே கதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த டேபிள் தான் நம்ம இன்றைக்கி படிக்கக்கூடியதுலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேபிள். இந்த டேபிள் தான் நாம் இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேபிள். ஸோ இந்த டேபிளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேலே நம்ம RH விட்டேக்கர் கொடுத்த அந்த 5 பேருலங்குகளின் பேரும் இருக்குது. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. மொனீரா, புரோட்டிஸ்டா, புஞ்சைகள், பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே செல் டைப்பாக எப்படி, நியூக்ளியஸ் டைப்பாக எப்படி, உடம்பால் எப்படி, இது எல்லாத்துக்கும் வெவ்வேறு விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செல் டைப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு மொனீராவானது ஒரு யூனிசெல்லுலார் ஒற்றை செல்லுடைய ப்ரோகேரியாட்டிக் அனிமலாக இருக்கும். இதுவே புரோட்டிஸ்டா ஒரு ஒற்றை செல்லுடைய யூகேரியாட்டிக் அனிமலாக இருக்கும். நம்ம ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டி செல்லுலார் பச்சையாக இல்லாத ஒரு யூகேரியாட்டிக், இது மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக், மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக். ஸோ இவன் 3 சேம். இவன் யூகேரியாட்டிக்கில் சேமு, இவன் யூனிசெல்லுலாரில் சேம். சரிங்களா? ஸோ வந்து இவன் வந்து நடுவில் இருக்கக்கூடியவன் மாதிரி யூனிசெல்லுலார், பட் ஆனால் யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தமிழ்லேயும் அதே தான். ஒரு செல் உயிரினங்கள் யூகேரியாட்டிக்காக இருக்கும், இதுவும் ஒரு செல் உயிரினங்கள் தான். இது வந்து இது ப்ரோகேரியாட்டிக்காக இருக்கும், இது யூகேரியாட்டிக்காக இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம். மீதி எல்லாமே பல செல் உடைய யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது, ஆப்வியஸ்லி இது ஒன்று மட்டும் தான் ப்ரோகேரியாட்டு, அதனால் இதில் மட்டும்தான் நியூக்ளியஸ் உட்கருவானது இருக்காது. மீதி 4 கிங்டம்ஸ்க்குமே உட்கருவானது இருக்கும். The nucleus is present in the other 4 organisms of this classification. சரிங்களா? ஸோ அப்போ உட்கருவானது மீதி இருக்கக்கூடிய 4 கிங்டமுக்குமே இருக்கும். அடுத்து பாடி ஆர்கனைசேஷன். இப்போ என் உடம்பு இருக்குது, கை, கால், மூக்குன்னு தனியாக உறுப்புகளாக பிரிந்திருக்கும். அதே மாதிரி செரிமான மண்டலம்னு சொல்லிட்டு வாயிலிருந்து குடல் வரைக்கும் செரிமான மண்டலம் இருக்கும். இரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லிட்டு எனக்கு இதயம் இருக்கும், இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கனெக்ஷன் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக நரம்புக்கு பிளட்டை தள்ளுற மாதிரி இது இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 5க்குமே ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல எடுத்தீங்க அப்படின்னா மொனீரா, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ செல்களாக இருக்கிறதே ஒரு செல் தான். நம்ம செல்லு ஒரே ஒரு செல்லு தான் பார்த்தோம். அந்த செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, அந்த செல்லில் இருக்கக்கூடிய கோல்கை காம்ப்ளெக்ஸு, அந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லுலார் லெவலில் தான் அதோடைய ஆர்கன் சிஸ்டமே இருக்கும். உறுப்புகளே வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் உடல் அமைப்பாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இதுலேயும் செல்லுலாராக தான் இருக்கும், ஏன்னா இதுவும் ஒரு யூனிசெல்லுலார் தான். நம்மளுடைய புரோட்டிஸ்டாவும் ஒரு யூனிசெல்லுலார் தான். அப்போ கண்டிப்பாக இதுவும் ஒரு செல்லுலார் லெவல் ஆஃப் உடல் அமைப்பு கொண்ட ஒரு உயிரினமாக தான் இருக்கும். சரி, ரைட்டு. அடுத்து போவோம். மல்டி செல்லுலார் வித் லூஸ் டிஷ்யூஸ். புஞ்சைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தளர்வான திசுக்களை கொண்ட பல செல் உயிரிகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தளர்வான திசுக்களை கொண்ட
பல செல் உயிரிகளை தான் என்னன்னு சொல்கிறோம், நம்மளுடைய மல்டி செல்லுலார் இது நம்மளுடைய ரைட் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆர்கன்லேருந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஆர்டர் படித்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம். ஸோ அப்போ முதல் ரெண்டுமே இந்த செல்லோட முடிஞ்சு போயிடுது. மூணாவது தான் என்ன ஆகுது, டிஷ்யூ லெவலுக்கு வருது. ஸோ திசுக்களின் அமைப்பு அளவுக்கு வருது. ரைட்டுங்களா? மூணாவது கிங்டம், ஃபஸ்ட்டு ரெண்டும் இதில் முடிஞ்சு போயிடுது. மூணாவது கிங்டம் டிஷ்யூ அளவுக்கு வருது. அடுத்து நாலாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஷ்யூ அண்ட் ஆர்கன் லெவல். பிளான்ட் எடுக்கிறீங்க, ஒரு செடியானது இருக்குது. இந்த செடிக்கு வந்து இலை அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், வேர் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், தண்டு அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும், பூ அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும். இந்த மாதிரி உறுப்புகள் இருக்குமே தவிர ஆர்கன் சிஸ்டமாக இருக்காது. நம்மள மாதிரி செரிமான மண்டலம், அந்த மண்டலம், இந்த மண்டலம்லாம் கிடையாது. ஸோ அந்த உறுப்புகள் எல்லாமே தனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கும், அடுத்த வேலையை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, ஓகே. அதுதான் இந்த இடத்துலையும் பார்க்குறோம். திசு மற்றும் உறுப்புகள் கொண்டவை, இங்கே உறுப்பு மண்டலங்களே கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி உங்களுக்கு வரும். சரியா? இது முடித்தோடனே நான் ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், அதை கரெக்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். அடுத்து சாப்பிடும் முறை, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எப்படி வந்து உணவு ஊட்டு முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோட்ராபிக் ஆர் எட்ரோட்ராபிக். ஆட்டோட்ராபிக்னா தனக்குத்தானேவும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கும், பிறரை நம்பியும் சாப்பாட்டுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஆட்டோட்ராபிக். எட்டோட்ராபிக். தனக்குத்தானே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருச்சுன்னா ஆட்டோட்ராபிக். ஃபஸ்ட்டு 2 கிங்டமுமே இதான் கதை. மூணாவது கிங்டமுக்கு ஒரு சூப்பரான பேர் கொடுத்துருப்பா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னா ஒரு புஞ்சைகள் அப்படிங்கிறது, இந்த இடத்துல என்னடா ஃபங்கஸ் வந்துருக்கு, படுற அரிச்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டீகம்போஸ் பண்ணி அந்த சிதைவடையை வைத்து அதை சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள்னுவாங்க. சரிங்களா? ஸோ சாப்ரோஃபைட்டிக் வந்து பாராசிட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தனை அழிச்சு அதை வந்து சாப்பாடாக உண்ணக்கூடியது யார், நம்மளுடைய ஃபங்கை. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி இது. நம்மளுடைய பயாலஜியில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இந்த சாப்ரோஃபைட்டிக் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் அமைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து பிளான்ட், தாவர வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோட்ராபிக். அப்படிங்கிறப்ப தற்சார்பு ஊட்டு முறையில் தான் தன்னுடைய உணவை அது எடுத்துக்குன்றாங்க. இதுவே நம்மளுடைய அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற ஊட்டு முறை. அனிமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டோட்ராபிக், விச் இஸ் பிற ஊட்டு முறையில் தான் இது எப்போயுமே சாப்பிடுங்கிறாங்க. இது ஈஸி தான். பிளான்ட்டுக்கு நம்ம யாராவது சோறு போடுறோமா, நம்ம தண்ணி ஊற்றுறதோட சரி. சம்டைம்ஸ் உலகத்தில் உள்ள எல்லா பிளான்ட்டுக்கும் நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது. தனக்கு தானே இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி கொண்டு அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அனிமல்ஸ் அப்படிங்கிறப்ப மனிதர்களையும் சேர்த்து தான் விலங்கு உலகத்தில் வருவோம். அது விலங்கு உலகத்தை பற்றி படிக்கிறப்ப நம்ம தெளிவாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு அனிமல்ஸான நம்ம ஹெட்ரோட்ராபிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுடைய முனிரா அப்படிங்கிறப்ப பாக்டீரியா மற்றும் ப்ளூ கிரீன் ஆல்கே. என்னது? பாக்டீரியா மற்றும் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்து புரோட்டிஸ்டா அப்படிங்கிறப்ப ஸ்பைரோகைரா மற்றும் கிளமிடோமோனஸ். ஃபங்கை அப்படிங்கிறப்ப ரைசோஃபஸ் மற்றும் அகாரிகஸ். இது வந்து பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே ஓகே. ஸ்பைரோகைரா, கிளமிடோமோனஸ்லாம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விலங்குலகத்தில் நமக்கு வந்துடும், அதில் பார்த்துக்கலாம். அடுத்து ரைசோபோரஸ் மற்றும் அகாரிகஸ் அப்படிங்கிறது புஞ்சைகள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்துடும். ஷர்ப் அண்ட் ட்ரீஸ். சரிங்களா? புல்கள், புல்வெளி, மரங்கள், தாவரங்கள் எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் இது எல்லாமே கொண்டது அனிமல் கிங்டம்ன்றப்ப இது எல்லாமே கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மெயினான கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதுதான். இதுலேருந்து நான் ஒரு 2 கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். விச் ஆஃப் தி 5 கிங்டம் has the level of body organization up to organ level? தமிழில் கேட்குறேன். 5 பேருலகங்களில் உயிரினங்களின் உடல் அமைப்பு அதிகபட்சமாக உறுப்புகள் கொண்டவையாக அமைந்திருப்பது எந்த உயிரினத்திற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். எந்த உயிரினத்திற்கு உறுப்புகள் கொண்டவைகளாக இது அமைந்திருக்கு அப்படிங்கிறது கேள்வி. அதிகபட்சமாக உறுப்புகள்.
highest level of organization is an organ. தெளிவா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அருண்குமார், ஆகாஷ். வெறும் உறுப்புகளோட நான் நிறுத்திட்டேன். ஹையஸ்ட் லெவல், அதால உறுப்புகளாக மட்டும்தான் உருவெடுக்க முடியும் அப்படின்னா அது அனிமலா பிளான்ட்டா? டயக்ராமை பாருங்க, ஆன்சரை சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்கான்? டிஷ்யூ லெவல் அண்டு ஆர்கன் லெவல்னு கொடுத்துருக்கான். எங்க? பிளான்ட்ல. அப்ப உறுப்புகளாக உருவெடுக்கக்கூடியவை தாவரங்கள் தான். உறுப்பு மண்டலங்களாக உருவெடுக்கக்கூடியவை தான் எது? எது? நம்மளோட இவன் அனிமல்ஸ். ஸோ கரெக்டா? அர்த்தம் புரியுதா? நான் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் புரியுதா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி கேட்போம். Which among the following organism acts as only heterotrophic in nature? எந்த பெருவுலகத்தில் 5 பெருவுலகங்களில் எந்த உயிரினமானது பிற ஊட்டு முறையை மற்றும் உணவு ஊட்ட முறையாக கொண்டுள்ளது? உணவு ஊட்டு முறையில் பிற ஊட்டு முறை மற்றும் கொண்டுள்ள அந்த உயிரினத்தின் பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ என்ன பதில் எழுதுவீங்க? கமான் யோசிங்க. அப்போ என்ன எழுதுவீங்கன்னு? எஸ், குட் குட். என்ன எழுதுவீங்க? அனிமல். கரெக்டா? ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து தெளிவாக இந்த டேபிளர் காலமை படித்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மொத்தமாக இந்த டாப்பிக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். கிளாசிஃபிகேஷன் சொல்லப்படக்கூடிய இந்த டாப்பிக்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். சரியா? சரி, ஓகே. அடுத்து போவோம். கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப இந்த பிரிவினையை பேர் வைக்கணும்ல, ஒவ்வொரு கிங்டமுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. அந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை ஃபஸ்ட்டு கேஸ்பர்ட் பௌஹைன் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவர், அது யார் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கெரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால் டாக்ஸானமியின் தந்தை அல்லது நவீன வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு? கெரோலஸ் லினேயஸ்க்கு பேர் வைக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். கெரோலஸ் லினேயஸ் அவர்கள் கொடுத்த அந்த வகைப்பாட்டின் பெயர் என்ன? என்ன வகைப்பாட்டை கெரோலஸ் லினேயஸ் வந்து கொடுக்குறாரு? 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம்னு பிரிச்சிருப்பார்ல, அதில் கெரோலஸ் லினேயஸோட பேர் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் படி அந்த உயிரினத்தோடைய கடைசி 2 பேர்கள், என்ன சார் கடைசி 2 பேர்கள்ன்றீங்க? ஒரு உயிரினத்துக்கு எத்தனை பேர் வைக்கிறாங்கன்ற நான் சொல்கிறேன். அதில் கடைசி 2 பேர்களான ஜீனஸ் நேமையும் ஸ்பீசிஸ் நேமையும், பேரின பேரையும் சிற்றின பேரையும் சேர்த்து தான் இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு வைக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு உயிரினத்துக்கு 6 பேர் இருக்கா? ஆமாம், சரிங்களா? அந்த உயிரினத்தோட 6 பேரை எப்படி பிரிப்பாங்கன்னா, முதல்ல அது எந்த உலகத்தில் வருது? விலங்கு உலகத்திலையா, தாவர உலகத்திலையா, முனிரா உலகத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு கிங்டமில் வருது. வெரி குட். 2 கிங்டம் அப்படிங்கிறது கரெக்ட். அருண்குமார் மற்றும் பரணிதரன் 2 கிங்டம் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்து உலகத்தில் எந்த உலகத்தில் வருது? அடுத்து தொகுதிகள், என்ன தொகுதிகளாக இது பிரியுது? இந்த தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அனிமல் கிங்டமில் படிப்போம். அதுக்கப்புறம் என்ன வகுப்புவாதத்தில் வருது? கிளாஸ், ஆர்டர் என்ன வரிசையில் வருது? ஃபேமிலி என்ன குடும்பங்களில் வருது? ஜீனஸ் என்ன பேரினம்? ஸ்பீசிஸ் என்ன சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டரில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டரில் இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பிரிக்கிறாங்க. ஸோ கடைசி 2 பெயர்களான ஜீனஸ் நேம் மற்றும் ஸ்பீசிஸ் நேமை தான் உங்களுக்கு என்ன வைக்கிறாங்க? பைனாமியல் நாமன்கிளேச்சர் நேம்னு வைக்கிறாங்க. யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு? கெரோலஸ் லினேயஸால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அவருக்கு தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சரியா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்கிலீஷில் படிச்சிங்க அப்படின்னா கேபி கருப்பு காஃப் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ் படிக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேபி கருப்பு காஃப் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ் படிக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா?
ஸோ இதுதான் கிங்டம் அப்படிங்கிறது. அது அனிமல்ஸா, ஓகே, அது மல்டி செல்லுலாரா, யூகேரியாட்டிக்கா இருக்கும். அதில் ஃபைலம் அப்படிங்கிறப்ப கார்டேட்டாவா, இதெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம். பட் இப்போதைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோவா சொல்கிறேன். கார்டேட்டாவா அனிமல்ஸ் வித் நோட்டோ கார்டு ஒரு வெர்டிபிள் காலம், முதுகுத்தண்டு உடைய, அதாவது அனிமல் கீழே கார்டேட்டா நான் கார்டேட்டான்னு பிரியும். அதில் கார்டேட்டாவாக இருக்கக்கூடிய முதுகுதண்டுக்கு கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, இந்த கார்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஓகேவா? அண்ணே டிவி ஆஃப் ஆக போகுதுண்ணே, அண்ணே மதண்ணே டிவி ஆஃப் ஆக போகுது. ரைட், ஓகேவா? அடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலூட்டிகள் மேமல்ஸாக பிரியுது. உடம்புகள் வந்து முடிகளால் சூழ்ந்திருக்கும், மேமரி கிளான்ஸ் இருக்கும், பால் ஊட்டக்கூடிய அந்த சுரப்பிகள் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஆர்டர் பிரிமேட்டா. பிரிமேட்டா அப்படிங்கிறது நேரான கண்களை உடைய பறிக்கும் கைகளை உடைய விலங்குகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது பிரிமேட்டா, இது பிரிமேட்டா. அடுத்து ஹோமினேட் அப்படிங்கிறது என்ன ஃபேமிலி கீழே வருமா? பிரிமேட்ஸ் ஃபேமிலி. ஃபிளாட் ஃபேஸஸ் அண்ட் பைனாகுலர் விஷன், இரட்டை கண்கள் உடைய ஆனால் ஒரே பார்வை உடையது. நமக்கு 2 கண் இருக்குது. இந்த கண்ணை 3 நாளும் தெரியும், இந்த கண்ணை 3 நாளும் தெரியும். 2 கண்ணை திறந்தாலும் அதே படம் தான் தெரியும். அதான் என்ன சொல்கிறாங்க, பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஜீனஸ் நேம் அப்படிங்கிறப்போ ஹோமோ அப்படிங்கிறோம். லார்ஜ் பிரெயின் அண்ட் அப்ரைட் போஸ்டர், பெரிய மூளையும் நேரான ஒரு, தமிழில் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லார்ஜ் பிரெயின் அண்ட் அப்ரைட் போஸ்டர், போஸ்டர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா முதுகு, இதான் அப்ரைட் போஸ்டர். அடுத்து ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது பைபெடல் அண்ட் ஹையர் இன்டெலிஜென்ஸ், 2 கால்களில் நடக்கக்கூடிய அதிக புத்தி சுவாதீனம் கொண்ட ஒரு உயிரினங்களாக யார் இருக்கா, நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சரி, ரைட். தமிழில் பார்த்துருவோம். இந்த மனிதனின் வகைப்பாட்டு படிநிலை எப்படி, இந்த 6ஆ எப்படி பிரியுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனிதனின் வகைப்பாட்டு படிநிலையில். ஸோ உலகம் அப்படிங்கிறப்ப விலங்குலகத்தில் வருவோம். நம்ம அனிமலியான்ற அந்த விலங்குலகத்தில் பல செல் கொண்ட யூகேரியாட்டிக் உயிரினங்களாக நம்ம இருக்கோம். தொகுதிகள் அப்படிங்கிறப்ப முதுகு நாணிகள், அப்போ முதுகு நாள் அல்லது முதுகெலும்பை உடைய விலங்குகளாக பிரிகிறோம். வகைகள் அப்படிங்கிறப்ப பாலூட்டிகள், உடல் முழுவதும் உரோமங்கள் உடையன, பால் சுரபிகள் உடையனன்னு சொல்கிறோம். அடுத்து வரிசை அப்படிங்கிறப்ப பிரைமேட்டா, சரிங்களா, முன்னோக்கிய பார்வை கொண்ட கண்கள் மற்றும் விரல்களை கொண்டவை, சரிங்களா, பற்றும் விரல்களை கொண்டவை. ஹோமினேட், தட்டையான முகம் மற்றும் பைனாகுலர் பார்வைகளை கொண்ட பிரைமேட்டுகள். அடுத்து பேரினம் அப்படிங்கிறப்ப ஹோமோ, பெரிய மூளையுடன் கூடிய நிமிர்நிலை கொண்ட ஹோமினேடுகள். அடுத்து சிற்றினம் அப்படிங்கிறப்ப ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறோம். 2 கால்கள் கொண்ட நடக்கக்கூடிய அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு உயிரினங்களாக நாம் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரியா, ஸோ மீதி இருக்கக்கூடிய சில கிங்டம்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம யாரை பற்றி பார்த்தோம், நம்மளோட மனிதர்களை பற்றி பார்த்தோம். அதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மேன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கடைசியில் உள்ளது தான் மெயினாக கேட்பாங்க. ஃப்ராகுக்கு ரானா பிப்பன்ஸ், கேனிஸ் ஃபெமிலியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ், இது வந்து எல்லாருக்குமே மாறுபட்டிருக்கும். முக்கால்வாசி இது சேமாக இருக்கும். ஏன்னா இது 3மே விலங்குலகத்தை சேர்ந்தது. இது 3மே, இதை விட்டுருங்க, இது சப் கிங்டம் விட்டுருங்க. ஃபைலம் 3மே முதுகு நான் உள்ளவை, 3மே முதுகு தண்டு உள்ளவை. 3ல் இங்கே தான் மாற்றம் ஏற்படும். இது இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ், இது பாலூட்டிகள், இதுவும் பாலூட்டிகள். அது மாதிரி அப்படியே இங்கே வந்து ஆர்டரில் இது அனூரா அப்படின்னு சொல்லக்கூடியது கார்னிவோர், இது பிரைமேட்ஸ். சரிங்களா, அடுத்து ரானிடா, கெனிடே, ஹோமினேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பிரிவு ஏற்படுது. ஸோ அப்போ இதுதான் டோட்டல் கிளாசிஃபிகேஷன் சொல்லி பார்க்குறோம். பட் எல்லாத்தோட இந்த 6 பேரையும் படிக்க வேணாம், மனிதர்களுடைய இந்த 6 பேர் படிச்சுக்கோங்க. மனிதர்களுடைய அந்த வகைப்பாட்டு படிநிலையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனிதர்களுடைய குடும்பத்தின் பெயர் என்ன, ஹோமினேடு குடும்பம். மனிதர்களுடைய வரிசையின் பெயர் என்ன, பிரைமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும், இங்கிலீஷில் வந்து வாட் இஸ் த ஃபேமிலி நேம் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஆர்டர் நேம் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கணும். சரியா, ரைட். ஸோ இதை பார்த்தாச்சு. சில முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறப்ப ரொம்ப முக்கியமான பைனாமியல் நேம்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிற அந்த இரு சொற்பெயர் என்னன்றதை இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அமீபா, ஹைட்ரா, டேப்வோம், ரவுண்ட்வோம், எர்த்வோம், இதுக்கெல்லாம் என்னென்ன பைனாமியல் நாமன்கிளேச்சர் நேம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ரவுண்ட் வார்முக்கெலாம் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கான். ஆஸ்காரியாசிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். அடுத்து எது கேட்டிருக்கான், டாக் கேனிஸ் ஃபேமிலியாரிசிஸ்.
ரைட்டுங்களா? ரைட்டு. அடுத்து மேன் தெரியும், ஹோமோசேப்பியன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்காவாசி பைனாமியல் நேம்ஸை கேட்டிருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஆனியன் அதிகமாக கேட்டிருக்கான். ஆலிவம், சாட்டிவம், டாமரிண்ட் புளி, லைமு, இந்த மாதிரியான ஒரு 10 to 15 நேம்ஸ் தான் இருக்கும். திரும்பி ரிப்பீட்டட் நேம்ஸ் தான் இருக்கும். அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரிவினை அப்படிங்கிற அந்த விஷயம் மொத்தமாக முடியுது. சரிங்களா? கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு நமக்கு மொத்தமாக முடியுது. ஸோ பயாலஜி கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க. நான் நடத்தக்கூடியது உங்களுக்கு புரியுதா? ஒரு டாப்பிக்கை எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் என்ன அப்படிங்கிறது புரியுதா? லைவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது நான் வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா நீங்களாம் டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க மேக்ஸிமம். ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு தெளிவாக புரியுதா? எப்படி வந்து ஒரு படிக்கணும், ஏஎல்பிக்கு எப்படி ஒரு ஐடியா வச்சு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், என்னாச்சு? சவுண்டே காணோம். புரியுதா? கிளாஸஸ் கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட வந்துருச்சு. இவ்வளோ நாளாக எடுத்தது இந்த பயாலஜியோட உயிரியல் பாடங்கள் உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே, புரியும்னு நம்புகிறேன். கிளாஸஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஏஎல்பிக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஏஎல்பிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க, இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ்லாம் வந்து எப்போயாவது தான் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த 30 நாளையுமே நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஏஎல்பியோடைய டயர் 1 சிலபஸ்க்கு டயர் 2 சிலபஸ்க்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ கிளாஸஸ்லாம் மேக்ஸிமம் யாருமே ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நம்மளோட இடத்துலேருந்து கான்செப்டோடு சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், பிடிஎஃப்பும் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறோம். அதனால் டெய்லியும் கிளாஸஸை பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். நாளைக்கு இதே டைமில் இதே மாதிரி நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பை.